இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் ரவா வடை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வித்தியாசமாக ரவா வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ரவா 1 கப் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோப்பு மிளகா, பச்சை மிளகா, அதில் அரை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி, மிளகு, சீரகம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். தயிர் எடுத்துருக்கேன், தேவையான அளவு தயிர். இது புளிக்கக்கூடாது, புளிப்பு இல்லாத தயிர். உப்பு தேவையான அளவு, அரை கப்பு தண்ணீர். ஓகேவா? இப்போ நான் 1 கப்பு ரவையை இதில் சேர்த்துட்றேன். ஓகேவா? சேர்த்தாச்சு. இது கூட நான் வெங்காயம், இஞ்சி, சோப்பு மிளகா, பச்சை மிளகா, உங்களுக்கு உரப்பு கூட வேணுமா நீங்கள் ஒரு மிளகா போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டாச்சு. இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக சீரகம், மிளகு இதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, பார்த்து போட்டுக்குங்க உப்பு. ஓகேவா? போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்கறோம்னா, இப்போதைக்கு நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம். நம்ம இப்போ சேர்க்க போகிறது தயிர். ஓகேவா? தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிரில் செஞ்சால் அந்த புளிப்பு டேஸ்ட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு தான் தயிர் பாய்க்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழைங்க. அந்த வடை பதத்துக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ நான் தயிர் பாய்ச்சிருக்கேன். உங்களுக்கு தயிர் ரொம்ப பாய்க்க விருப்பம் இல்லைங்க, நீங்கள் தண்ணி கொஞ்சமாக பாய்ச்சிக்கலாம். நான் லேசாக தண்ணி ஊற்றுறேன். இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்ற வேண்டியதான். ரொம்ப தண்ணி பாய்க்கக்கூடாது. உங்களுக்கு தான் தெரியுமே, வடை செஞ்சால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பிழையணுன்னு. இல்லை தயிரில் மிக்ஸ் பண்ணி கூட பிழையலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. உங்களுக்கு தெரியும் அந்த வடை எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கணக்காக வரணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா விளைஞ்சாச்சு. நான் தயிர் சேர்த்தேன். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி இந்த கையில் வச்சு இப்படி தூவி விட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் பாருங்கள். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு 20 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். ஓகேவா? இப்போ மூடி வச்சுருவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், நம்ம உளுந்த வடை செய்யறோம்ல, அந்த அளவுக்கு பதம் இருக்கணும், தண்ணி அந்த மாதிரி. அப்போ தான் கணக்காக வரும். ஓகேவா? இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஓகேவா? இப்போ நம்ம வடை செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதில் தண்ணி இருக்குது, இப்படி தண்ணியை தொட்டுட்டு நம்ம இந்த மாவு எடுக்கணும். அப்போ தான் கணக்காக வரும். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி செய்ய வேண்டியதான். இந்த மாதிரி நான் ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்துருக்கேன். இல்லை வெத்தலை கூட நீங்கள் பாய்க்கலாம். இந்த மாதிரி ஓகேவா? செஞ்சுட்டு ஹோல் போட்டுக்குங்க, ஓட்டை போட்டுக்குங்க நடுவில். ஓகேவா? இப்போ பாருங்கள், செஞ்சு முடிச்சுட்டேன், ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ வாங்க எப்படி பொரிக்கலான்னு காமிக்கிறேன். ஓகேவா? எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் பொரிக்க முடியும். பாருங்கள், இப்படி போட்டுருங்க. அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி செஞ்சுட்டே வாங்க.
நீங்கள் கணக்காக நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா கணக்காக வரும். நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. எப்படி நீங்கள் உளுந்து வடை செய்கிறீங்களோ அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பாருங்கள் செஞ்சுட்டு இப்படி போட்டுற வேண்டியதான். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இப்போ விட்டுருங்க, ஒன்றும் அவசரப்படாதீங்க. அடியில் நல்லா வேகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், நம்ம செய்கிற அந்த உளுந்து வடை மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ திருப்பி வடாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். அனல் குறைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளுக்கு நல்லா வேகும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அனல் குறைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா உள்ளுக்குலாம் வெந்திருக்கும். போய் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் வெந்துருச்சு, இப்போ எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கப்பு ரவாவில் எவ்வளோ அழகாக வடை செஞ்சுருக்கேன்னு. அவசரத்துக்கு உளுந்து அரிசி அவசரப்பட்டு நம்ம அது ஊற வச்சுட்டு அது செய்யணும். இந்த மாதிரி ரவா எடுத்திங்கன்னு சொன்னீங்களா, அவசரத்துக்கு யாராச்சும் விருந்தாளி வந்தாங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ரவாவை நம்ம நல்லா பிழைஞ்சி அப்புறம் 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற விடணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது தயிர்லேயும் கண்டிப்பாக தயிர் தான் பாய்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பிழைஞ்சி வச்சு செஞ்சிங்களா அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா காமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். சுவையான வித்தியாசமான ரவா வடை ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.